நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை தனித்து போட்டியிட உள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் தீபா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் செல்வகுமாருக்கு தீபா அளித்த விறுவிறு பேட்டியை பார்க்கலாம். மாத காலமாக அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதனோட இணைப்புக்கு என்னுடைய அணியை இணைப்பதற்காக ஒரு 3 மாத காலமாகவே இந்த பேச்சுவார்த்தை மட்டும் நடந்துட்டுருக்கு. எங்களை பொதுக்கூட்டத்தில் அறிவிக்க சொன்னார்கள், அறிவித்து விட்டோம். அதன் பிறகும் ஒரு உடன்பாடு எட்டப்படவில்லை. இன்னும் பேச்சுவார்த்தை அது ஒரு புறம் நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் தேர்தல் வந்த காரணத்தினால முதல்ல நாங்கள் இப்போ எதுவும் செய்யாமல் இருந்தது காரணம், அந்த தரப்பிலிருந்து எங்களுக்கு அறிவுரைகள் சொல்லப்பட்டது. எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், செய்தியாளர் சந்திப்பை கூட தவிர்க்கணும் என்றெல்லாம். ஆனால் இந்த 3 நாட்களாக எல்லா மாவட்டத்திலையும் நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டங்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இவங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க வளர்ந்துருக்குறாங்க இந்த அமைப்பில். ஸோ அவர்களுடைய எண்ணம் என்னென்னா, இந்த தேர்தலை புறக்கணிக்காமல் இதில் களமிறங்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு சின்ன சின்ன கட்சிகளுக்கு கூட தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய அதிமுக உங்ககிட்ட மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் அவங்க பிடிவாதமாக? ஒரு 50% ஒரு 50% தலைவர்களுக்கு, சீனியர் லீடர்ஸ்க்கு, ஓபிஎஸ் உட்பட நான் சேருவதில் விருப்பம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு 50% அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு என்ன கேட்டிங்கன்னா, வெளியிருந்து பார்க்குற ஒரு சராசரி ஆளை கேட்டிங்கன்னா கூட நல்லா தெரியும், சசிகலா குடும்பத்தின் கிடுக்கு பிடியிலிருந்து இன்னமும் அதிமுக முழுமையாக விடுபடவில்லை. இதுதான் என்னுடைய this is what the real picture is. இந்த 40 தொகுதிகளில் போட்டியிட போகிறத முடிவு பண்ணிட்டீங்க. இந்த தேர்தலில் நீங்கள் மாதவன்லாம் போட்டிடுறீங்க. ஸோ I'll come to that later. 40 தொகுதிகள் என்பது இப்போ 2 தேர்தல் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 40 பாராளுமன்ற தொகுதிகள் அண்ட் 18 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 18 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரையில் எங்கள் அமைப்பை சார்ந்த திறமையான நிர்வாகிகளும் செயலாளர்களும் ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் அ குட் கேண்டிடேட் லிஸ்ட் ஹூ கேன் ஃபங்க்ஷன். ஆனால் அந்த 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு கள ஆய்வு நடத்தப்படும். ஏன்னா மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் போட்டியிடுற இந்த நேரத்தில் எங்களுடைய இயக்கத்துக்கு பணபலமோ அதிகார பலமோ கிடையாது. அந்த அடிப்படையில் தான் எங்களோட வீக்னஸ் இருக்குது. ஸோ வி வில் ஃபைண்ட் அ ஸ்ட்ராட்டஜி, ஒர்க் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தட். அண்ட் கள ஆய்வு நடத்திய பிறகு 40 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட சாத்தியம் என்று 2 நாட்களில் முடிவெடுக்கப்படும். உங்களுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவின் தொண்டர்கள் தானே எங்களுடைய ஆதரவாளர். ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் உங்கள் ஆதரவாளர்கள்? பெரும்பான்மையானவர்கள் அடிமட்ட தொண்டர்கள் எங்கள் ஆதரவாளர். தலைவர்கள் மட்டுமே அதிமுக இல்லை, அந்த அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எங்கள் ஆதரவாளர். அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஒரு கோடியை தாண்டக்கூடிய சொல்லலாம். இல்லை, நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 1.5 கோடி தொண்டர்களுக்கு 4 அணிகளுமே இப்போ இருக்கக்கூடிய 3-4 அணிகள் ஆக இருக்கக்கூடிய எல்லாருமே தான் கிளைம் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் இதில் ஸ்ப்ளிட்டாக இருக்கிறாங்க. தனியாக ஒரு பேஸ் கிடையாது. அந்த பேஸ் தான் அதிமுக, அந்த பேஸ் எல்லாருக்கும் தான் பொருத்தமானது. அப்படி தான் சொல்ல முடியும்.